நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சன்னியாசினி அம்மா, தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு திரும்ப போக வேண்டாம் நான் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். இவர் அப்படி திரும்பி போனாருன்னா சபிக்கப்பட்ட ஒரு பூமியாதான் இவரோட தேசம் இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? உண்மையை மட்டும். நான் சொல்ற வார்த்தைகள் கசப்பா இருந்தாலும் அப்படி சொல்றதுக்கான காரணம் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் தான். நான் சொல்ற உபதேசத்தை தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கேளுங்க. சொல்லுங்க சன்னியாசினி அம்மா, அதை நாங்க ஏத்துக்கிறோம். உங்க தேசத்துல இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு தீர்த்த யாத்திரையை நிறுத்தாம பூர்த்தியாக்கி திரும்பி போங்க. அப்படியே செய்யறோம் சன்னியாசினி அம்மா. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் என்னோட தீர்மானத்துல இனிமே மாற்றம் வராது. உன்னிமாயா, குழந்தைக்கு இன்னமும் காய்ச்சல் இருக்கா? இல்ல சன்னியாசினி அம்மா, இப்ப கொஞ்சம் கூட காய்ச்சலே இல்ல. தேவி பக்தர்களான உங்களோட அறியாமைய தேவி மகமாய் மன்னிச்சிருக்கா. அதுதான் உண்மை. என் கூட வாங்க. இங்க பக்கத்துல சிவன் பார்வதி கோயில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்க தங்கலாம். இனிமே என்ன செய்ய போறோன்னு அங்க வச்சு முடிவு பண்ணலாம். வாங்க. சன்னியாசினி, நீ சரியான நேரத்துக்கு போய் தயானந்தனோட தீர்த்த யாத்திரையை தொடர வச்சுட்ட. பெரியவரே, இந்த தேசத்தோட எல்லையில கால வைக்கும் போதே தயானந்தனும் உன்னிமாயாவும் அந்த குழந்தையும் நாகப்பாம்புகள் கொத்தி அவங்க 3 பேரும் சாக வேண்டி இருந்தது. அவரோட கதையை முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, முடியலையா? இல்ல, அவங்க அப்படி உயிரோட இருக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். மல்லிகா வர வெள்ளிக்கிழமை மந்திர ஜபங்களை சொல்லி பூர்த்தியாக்கும் போது அந்த சன்னியாசினியோட மனசக்தியும் தவசக்தியும் அஸ்தமனமாயிடும். தயானந்தனை நல்வழிப்படுத்தி அவனை உபதேசம் பண்றதுக்காக அந்த சன்னியாசினி உயிரோட இருக்கவே கூடாது.
பகவானே, ஸ்ரீ பரமேஸ்வரா, அம்மா தேவி, குழந்தை கௌரிய கூட்டிக்கிட்டு இங்க வந்து வேண்டுதல நிறைவேற்றணுமா இருந்தது. அது நடக்காம போயிடுச்சு. மன்னிக்கணும்மா. குழந்தை கௌரி எங்க இருந்தாலும் எல்லா சௌபாகியங்களும் அவளுக்கு கிடைக்கணும். ஐயா, யார் நீங்க? கோவில் கோவிலா சுத்துற ஒரு வழிபோக்கு. இங்க எப்படி? இங்கதான் இல்லாம எல்லா கோவில்களுக்கும் போய்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை குழந்தையோட தீர்த்த யாத்திரைக்கு போய்கிட்டு இருந்த மகாராஜாவையும் மகாராணியும் சந்திக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு துணையா இருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். அந்த குழந்தைய அர்த்தநாரீஸ்வரருக்கு தானமா கொடுத்து அதே குழந்தைய விலைக்கு வாங்கலான்னு வேண்டிக்கிட்டேன். உண்மையாவே ரொம்ப அற்புதமான நேர்த்திக்கடன் அது. அப்புறம் ஏன் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் அந்த நேர்த்திக்கடன் பிடிக்காம போயிருச்சா? அப்படி இல்ல சுவாமி. சில முக்கியமான காரணங்களுக்காக மகாராஜா தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு போகும்படியா ஆயிடுச்சு. அப்படின்னா அவங்க இத வேணும்னே நிறுத்தல. இல்ல, அப்புறம் இந்த சன்னதியில நீங்க மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா நிச்சயமா அது நடக்கும். அது எப்படி நடக்கும் சுவாமி? எப்படி இருந்தாலும் அத பாக்குறதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் நீங்க உடனே திரும்பி போயிடுவீங்களா என்ன? ராத்திரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் போய் தங்கறதுக்குன்னு எனக்கு எந்த இடமும் கிடையாது. இங்க தங்குறதுக்கான சௌகரியம் தாராளமா இருக்கு. அதுக்கான அனுமதி தர்றது இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிராமணர்கள் இருக்காங்க, அவங்கதான். அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அவரை பார்க்கறேன். உங்கள மாதிரி ஏழைகளை பார்த்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சில சமயம் உங்களை திட்டி அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க காத்திருக்கிறதா இருந்தா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் மேல் சாந்தி இல்ல, பிடிக்கலனாலும் கேட்பாங்க. கேட்டு பாக்குறேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எந்த மகாராஜாவோட சேவகன்? அழகிய பாண்டிபுரத்தை ஆள்ற சந்திரசேன மகாராஜாவோட சேவகன் நான். அப்புறம் சேவகன்னு சொன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாத்துக்கும் என்கிட்டதான் வந்தாகணும் உதவிக்கு. அப்புறம் சொத்து கணக்க பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாத்தையும் விட பெரிய பணக்காரன் நான் தான். ஓஹோ, அது உங்களோட பேச்சும் நடவடிக்கையும் யாரு பார்த்தாலும் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. அரண்மனைக்கு சொந்தமான ரத்தினங்களை விற்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தனியாவா? சரியா போச்சு. தனியாவா? கோடிகள் பெருமான உள்ள ரத்தினங்களை தனியா கொண்டு வந்து ஆபத்துல மாட்டிக்கவா? படை வீரர்கள் பாதுகாப்போட தான் நான் வந்திருக்கேன். அவங்க சத்திரத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா நிலையிலயும் நீங்க ஒரு பெரிய பணக்காரன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டதாலதான் எங்களோட விருந்தினர் மாளிகையில நாங்க உங்களை தங்க வச்சிருக்கோம். நீங்க செய்ய போற உதவிக்கு இந்த சூளபானை செய்யற நன்றி கடன். எங்க மகாராஜாவோட குழந்தைக்கு நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்ன அந்த நேர்த்தி கடனை செய்யணும். ஆனா மகாராஜாவுக்கு ஒரு பயம். நேர்த்தி கடன் செய்யறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அது இல்ல சுவாமி, மகாராஜாவுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அந்த எதிரிங்கள்ல யாராவது ஒருத்தர் ரகசியமா வந்து குழந்தைய அதிக விலை கொடுத்து சொந்தமாக்கிட்டான்னா? அந்த மாதிரி சம்பவங்கள் இதுவரைக்கும் இங்க நடந்ததில்ல. பக்தர்கள் கூட வர ஆளுங்க தான் குழந்தைய ஏலம் எடுத்து வாங்குறதும் அந்த தொகை கோயிலுக்கு போய் சேர்றதும். அப்புறம் பக்தர்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி தான் ஏலம் முன்ன பின்னன்னு இருக்கும். இல்ல, நம்ம நேரத்துக்கு நமக்கு வேண்டாத யாராவது இங்க வந்து குழந்தைய அதிக விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணா? அப்படி செஞ்சா குழந்தைய அவர்கிட்ட தான் கொடுக்கணும்ன்றது கட்டாயம். அப்படி செய்யலனா அது தெய்வ குத்தமாயிடும். அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையால குழந்தையோட ஆயுளுக்கும் கேடு வரும். காரியஸ்தரே, என்ன? ஒரு ஏழை பெரியவர் வந்திருக்காரு.
அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவரை போய் வரவேற்கணுமா? அது இல்ல, ஆ? ராத்திரி சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணணும். வயசானவர் தானே, மண்டபத்துல படுக்க சொல்லுங்க. ராத்திரி சாப்பாடுக்கு பிரசாதம் இருந்தா கொடுங்க. பிரசாதம் தீந்துருச்சு. அப்படியா? கோவில் தரிசனத்துக்கு தானே வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் தண்ணிய குடிச்சு வயிறு நிரம்பட்டும். இல்ல, நீங்க சொன்ன அந்த பெரியவர் தனியாவா வந்திருக்காரு? ஆமா, தனியா தான் வந்திருக்காரு. கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணா போயிடுச்சே. பெரியவர் கூட வந்த மகாராஜாவும் மகாராணியும் எங்க போயிருப்பாங்க? ம்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாத ஜென்மங்க இவங்க. கோவில்ல வேலை செய்யறாங்க, இப்படியா பண்ணுவாங்க? ஏழைக்கு பசிச்சா போய் தண்ணி குடின்னு சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன ஆச்சு சுவாமி? நீங்க யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற காரியஸ்தனுக்கு தோதா எங்க இருந்தோ ஒரு பெரிய பணக்கார வந்திருக்கான். ஆஹா, கோவிலிடம் எல்லாத்தையும் கொடுத்தாதான் அவரு தங்கி தூங்குவார் போல இருக்கு. உங்களுடைய பசிக்கும் தங்குறதுக்கும் எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. அதனால என்ன சுவாமி, பகவானோட சன்னதியை விட சுகமான தூக்கம் எங்க கிடைக்கும்? அப்புறம் சாப்பாடு ருசியாவும் வயிறு நிறையவும் எவ்வளவு சாப்பிட்டிருக்கேனே. ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன ஆயிட போகுது? நாளைக்கு குழந்தைங்க வேண்டுதல் இருந்தா அதையும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். பக்தர்கள் தன்னோட நேர்த்தி கடனை முதல் நாளே சொல்றதுதான் வழக்கம். ஆ, இதுவரைக்கும் யாரும் இன்னும் வராததால நேர்த்தி கடன் இருக்காதுன்னு தோணுது. ஓ, அப்படின்னா எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு இந்த இளநீரை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. ம். இந்தாங்க, ஆ. குடிங்க. வணக்கம். நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? கோயில் வீட்டுல அந்த காரியஸ்தரோட என்ன பாத்தீங்களே? ஞாபகம் வருது. அது கோயிலுக்கு வந்த பெரியவர் எனக்கு வேண்டப்பட்டவர். அவரை பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு மகாராஜாவும் மகாராணியும் அவரோட இருந்தாங்க. அவங்கள பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? மகாராஜாவும் மகாராணியும் தீர்த்த யாத்திரையை நிறுத்தி சொந்த தேசத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் வீணாயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அந்த மகாராஜாவை கொஞ்சம் பார்க்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க தூங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ராஜா? அந்த சூளபாணி வராம நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இப்பவாது நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு புரிஞ்சுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சூளபாணி நிச்சயம் வந்துருவான்னு நீங்க உறுதியா சொன்னீங்கல்ல. ராத்திரி இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் அவர் இங்க வந்து சேரலையே மகாராஜா. தெரியாதனமா பணத்தையும் நகையும் கொடுத்து அனுப்பிட்டேன்.
அந்த மாதிரி கொடுக்க வேணாம்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. விலை மதிக்க முடியாத அந்த ரத்தினங்களை நீங்க சூலபாணி கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்க கூடாது. விலை மதிக்க முடியாத அந்த ரத்தினங்களை வித்து பெரிய ஒரு தொகை அவன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே போகணும்னு சூலபாணி நினைச்சிருப்பா இல்லையா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்ததுனாலதான் அவசரப்பட்டு நீங்க அவங்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். நம்மளோட ரகசியங்களை பாதுகாக்கிறதுல இன்ன வரைக்கும் அவன் என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி தான் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை சந்தேகப்பட முடியும்? நம்ம கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் அதிகமா நம்பிக்கை வைக்கிறது ஆபத்து, அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி அவன் துரோகம் பண்ணியிருந்தா அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. அப்படி தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு வரும்போது சூலபாணி உங்க ரகசியம் எல்லாத்தையும் இந்த ஊரறிய தெரியப்படுத்திடுவேன்னு உங்களை பயமுறுத்தினானா? இந்த தேசத்து மகாராஜாவோட குழந்தைய கொல்ல நினைச்ச ரகசியம் கூட அதுல அவனுக்கு பங்கு இருக்கும்போது அவன் எப்படி சொல்லுவான்? இதெல்லாம் அவன் செஞ்சதுக்கு காரணம் நீங்க மிரட்டி அவனை செய்ய வச்சுதா சொன்னானா என்ன செய்வீங்க? எப்பவும் அப்படித்தானே நடக்கும். தொழிலாளிகள் அவங்க செஞ்ச எல்லா தப்பு எல்லாத்தையும் முதலாளி மேல போடுவாங்க. சேச்சே, அப்படிலாம் நடக்காது. நாம நினைச்ச காரியம் நடந்திருந்தா சூலபாணி இன்னைக்கு ராத்திரியே வந்துருவான். நினைச்ச காரியம் நடக்காம போயிடுச்சுன்னா? நடக்கலினாலும் வருவான். எனக்கு துரோகம் பண்ணான்னா நம்ம கிட்ட வாங்கின பணத்துக்கு பொய் கணக்கு சொல்லி நம்ம கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனா நான் நிச்சயம் ஏமாற மாட்டேன். அந்த நிமிஷமே அவனை சிறையில் அடைச்சிடுவேன், எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு. நீங்க செஞ்சிட்டு இருக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கெல்லாம் சூலபாணி தானே முன் உதாரணம். அப்போ சூலபாணி தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி செஞ்சா அவன் தலையை நான் வெட்டி எடுத்துருவேன். அதுதான் நீங்க செய்யணும். சந்தேகம் வந்தா அடுத்த நிமிஷமே அவன் தலையை வெட்டணும், யாருக்கும் தெரியாம.